அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் ஆகிட்டா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, சோஷியல் மீடியா நெட்வொர்க். இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம வந்து மொபைல்ஸ் ஆல்ரெடி எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மொபைலில் வந்து யூஸ் பண்ணும்போது நிறைய சோஷியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சோஷியல் மீடியா வந்து நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஸோ அதை பற்றி தான் இது வந்து கிளியராக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம தான் வந்து மொபைலை வந்து ஆக்குபேட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா வந்து நம்மளை ஆக்குபேட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சோஷியல் மீடியா பெரிய ஃபேமஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்தாலே வந்து எல்லோரும் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஸோ இந்தமாரி லெவலில் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவும் ஆக்குபேட் பண்ணிச்சு. நம்மளே ஆக்குபேட் பண்ணுறது வந்து தான் சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியா ஏன் இவ்வளோ ஒரு பப்ளிசிட்டியாக பேசப்படுது, ஏன் இதில் என்ன இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து என்னென்னா, சோஷியல் மீடியா நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய சோஷியல் மீடியாவில் எவ்வளோக்குள்ளே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது, ஸோ அதை பற்றி என்ன, இந்த கூகுள் என்ன, இந்த வாட்ஸ்அப்னா என்ன, ஃபேஸ்புக்குனா என்ன, இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன மீனிங்ஸு, இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா, இங்கே வந்து நம்ம ஆக்சுவல் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கலாம், ஆப்பிள் மொபைல் வச்சுருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இந்த மொபைல் யூஸ் பண்ண எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மினிமமே வந்து வாட்ஸ்அப் இல்லாத ஆளே இருக்க மாட்டீங்க. ஸோ இதில் ஃபேஸ்புக்கு வச்சுருக்கவங்க ஆளும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சில பேருக்கு ஃபேஸ்புக்கே யூஸ் பண்ண இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பே போதும்பா, ஸோ அந்தமாரி டாப்பிக்லாம் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தமாரி இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து அப்ராக்சிமேட்டாக வேர்ல்டு வைடு ஃபுல்லாக எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ முதலாவது பார்ப்போம். இது வந்து 5.24 மில்லியன்ஸுக்கு ஆக்டிவ் யூசர் வந்து சோஷியல் பிளாட்ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 5.24 மில்லியன்ஸு. ஓகேவா? ஸோ அவ்வளோக்குள்ள யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இதில் வந்து பாப்புலேஷன் வந்து குளோபல் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க, வேர்ல்டு வைடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து 63.9 இதுதான் பாப்புலர் வந்து யூசல். 63.9% தான் வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் யூஸ்டு சோஷியல் மீடியா. இவங்களும் தான் 63.9% தான் சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து டெய்லி ஆவரேஜ் கிடையாது, இது டோட்டலாக ஓவரால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான். இது அப்ராக்சிமேட்டாக எடுத்த ஒரு டேட்டா தான் இது. 5.24 மில்லியன் வந்து யூசர்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்காங்க சோஷியல் பிளாட்ஃபார்மில். பட் இதில் என்னென்னா 6.39 வேர்ல்டு ஃபுல்லாக பாப்புலர் வந்து இந்த சோஷியல் மீடியாவை எதனால் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ எதுக்காக இவங்களுக்கு அவ்வளோ ரெக்குயர்மெண்ட் தேவை, எவ்வளோ நீட்ஸ் தேவை, எல்லாமே வந்து இல்லை சர்ச்சிங் மூலிமா வந்து பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கூகுளில் பார்க்குறாங்க, அந்தமாரி வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, இதில் வந்து வேர்ல்டு வைடு ஃபுல்லாக மினிமமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 200 நம்ம சோஷியல் மீடியா இருக்குது. 200லேருந்து 300 வரையும் வந்து சோஷியல் மீடியா இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ என்னென்ன சோஷியல் மீடியா இருக்குது நம்ம ஒன் பை ஒன்னாகவே பார்ப்போம். ஓகேவா? ஃபுல் டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது வந்து சஜஷனில் வந்து 200 பேர் வந்து ஆக்டிவில் தான் இருக்காங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் ஆல்ரெடி ரைட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். there is no extra number for the total social media platform worldwide, but estimation suggested there are over the 200 active social media platform globally. Worldwide total social media platform 200 to 300 more. அப்ராக்சிமேட் தான் இருக்குது. சில ஆப்ஸ் வந்து சோஷியல் மீடியா ஆப்ஸ் வந்து நம்ம வந்து இதிலே வந்து லாக் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டிக்டாக்ன்றது பேன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டி கிடையாது. சில வந்து அது லீகலாக போகுது, அன்லீகலாக போகுது. ஸோ அந்தமாரி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டே அது பிளாக் பண்ணிட்டாங்க டிக்டாக்கை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூசுவல் எல்லோரும் யூஸ் பண்ணுறது என்னென்னா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, லிங்க்டனு, ட்விட்டரு, யூடியூபு, வாட்ஸ்அப்பு, ஸோ இந்தமாரி வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த ஃபேஸ்புக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஃபேஸ்புக்குனா என்ன? ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ்புக் வேணுது கூகுள்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஓகேவா? இந்த கூகுள் சொல்கிறோம்ல, இந்த கூகுளுக்கு என்ன விரிவாக்கம் யாராருக்கு தெரியுமா? ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த கூகுள்னா குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் த ஓரியன்டட் குரூப் லாங்குவேஜ் ஆஃப் எர்த். இதுக்கு தான் வந்து அதோடைய மீனிங்கு. ஜி கூகுள் சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஜி ஃபார் குளோபல், ஓ ஃபார் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப்
இன்னொரு ஓ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆரினேட்டர். ஜிக்கு வந்து குரூப்பு, எல்லுக்கு வந்து லாங்குவேஜ், ஈக்கு வந்து எர்த்து. ஓகேவா? ஸோ இதுதான் குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஓரியண்டல் குரூப் லாங்குவேஜ் ஆஃப் எர்த்து. ஓகேவா? இதுதான் இதோடைய கூகுளோடைய ஃபுல் மீனிங்கு. நம்ம எப்பயுமே கூகுளில் போய் தான் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது வந்து ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்தோம்னா என்னென்னா, இந்த கூகுள்ன்றது இது ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் இதுக்கு முன்னாடி வந்து மைக்ரோசாஃப்ட்டு சில சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருந்தது. சர்ச் பண்ணுறோம்ல, நம்ம கூகுள் சர்ச் பண்ணுறோம்ல. ஸோ அந்த சர்ச்சிங்கில் வந்து அதேமாரி நிறைய உங்கள் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருந்தது. அதில் ஒன்று தான் கூகுள். இந்த கூகுள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1998 தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து லான்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிட்டு நல்லா வேறு லெவலில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த கூகுளு. இந்த கூகுளுன்றது பார்க்கும்போதுனா இப்போ இன்றைக்கி 1998 வந்தது. பட் இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி எல்லாமே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்ன வேண்டுமோ நம்ம சர்ச் பண்ணாலே ஆஸ் யூசுவல் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூகுள்னு போயிடும். கூகுள் குரோமில் போகிறோம். ஸோ இவங்களோட கூகுள் குரோமில் வந்து நிறைய வந்து ஆப்ஸ்லாம் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நிறைய வாங்கியிருக்காங்க. மெட்டா இருக்குது. ஸோ நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து கூகுளை பற்றி பார்க்கணும்னா அது பெரிய வேர்ல்டு வைடு ஒரு நெட்வொர்க். இப்போ வந்து என்ன கூகுள் வந்து அவ்வளோ கூட ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ எதனால் ஆகிடுச்சுன்னா, அவங்களுடைய சாஃப்ட்வேரு நல்லா வந்து இவங்கள டைப் நிறைய கம்பெனிஸ்லாம் வாங்கிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்தமாரி பண்ணும்போது இவங்களும் வந்து கூகுள் வந்து நல்லா ஒரு ஃபேமஸான ஒரு வெப்சைட்டாகவே அதுவும் ஒரு பிளாட்ஃபார்ம் தான். பட் நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் வேணும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து கூகுள்ன்ற ஒரு ஆக்சஸ் வேணும். இருந்தால் தான் நம்ம வந்து போய் அதில் ஒரு ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் போய் பார்க்குறீங்களா, ஓகே பார்க்கலாம். ஸோ எதனால் நம்ம சொல்கிறோன்னா, மைக்ரோசாஃப்ட்டில் உள்ளே போய் போனோம்னா நம்மளுக்கு வந்து அது என்ன ஏது நம்மளுக்கு வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறோம், இதில் வந்து நம்ம ஃபேஸ்புக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபேஸ்புக்கை நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ஃபேஸ்புக்கு ஃபுல் மீனிங் என்ன? இந்த ஃபேஸ்புக்கு வந்து ஃபுல் மீனிங்லாம் எதுவும் கிடையாது. ஃபேஸ் ப்ளஸ் புக்கு, இதுதான் வந்து ஃபேஸ்புக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் தான். இது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ப்ரொஃபைல் மூடி ஐடென்டிஃபிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான் ஃபேஸ்புக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் இது வந்து ஃபேஸ்புக்கோட மீனிங்கு. இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தோம்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த ஃபேஸ்புக்கை பார்த்தோம்னா நம்ம எல்லோரும் ஃபோட்டோ இது பண்ணுறது, நம்ம வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது, வீடியோ ஷேர் பண்ணுறது, நம்ம வந்து வைரல் ஆக்குறது. ஸோ இந்தமாரிலாம் வந்து நிறையவே ஃபேஸ்புக்கை வந்து யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம். ஸோ எல்லோரும் தான் சொல்கிறோம். ஸோ எல்லாமே யூஸ் பண்ணும்போது எல்லாம் நம்ம கூட யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த யூசேஜ் வரவங்க தான் அதோடைய டிராஃபிக் வந்து நிறைய ஆகுது. அந்த டிராஃபிக் ஆக என்னென்னா, மற்றக்கூடிய சோஷியல் மீடியாவும் இல்லை வந்து ஓகே இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபேஸ்புக்கு தான் வருது. ஓகேவா? ஃபேஸ்புக்கு தான் வருது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு கூகுள்ன்ட்டு வருது. 3வது தான் நம்மளுக்கு யூடியூபு, நம்மளுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் வருது. ஸோ இந்தமாரி ஒரு ஆப்லாம் வருது. ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு வைடு பேச போகிறது என்னென்னா ஃபேஸ்புக், யூடியூப். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதே அந்த யூடியூப் தான். ஓகேங்களா? ஸோ அந்த யூடியூப்னால அந்த யூடியூபு ஃபேஸ்புக்குன்றதில் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே அடங்குனது தான் வந்து இதோடைய பிளாட்ஃபார்ம்லாம். இந்த பிளாட்ஃபார்ம்லாம் பற்றி நம்ம வந்து விரிவாக பார்ப்போம். இந்த ஃபேஸ்புக்கு நம்ம பேசினோமா? ஸோ ஓகே பாயிண்ட் வரும். இந்த ஃபேஸ்புக்கை பார்க்கும்போது இந்த ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டா இருக்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த ஃபேஸ்புக்கு வந்து 2024 ஓகேவா? ஸோ இந்த 2024 தான் வந்து நிறைய வந்து அப்டேட்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆல்ரெடி இருந்திருக்கு. ஸோ இவங்க அப்டேட் எடுத்துகிட்டு வந்தது என்னென்னா, நிறைய வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த நிறைய எடுத்துகிட்டு வந்ததில் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ரொஃபைல் ஷேர் பண்ணலாம், ஒரு ஃப்ரெண்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு குட் பிளாட்ஃபார்மாக இருந்தது. நம்ம வந்து ஃபேமிலிஸ் அந்த அதர் சோஷியல் மீடியா ஆன்லைன்ஸு யார் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஒரு பிளாட்ஃபார்மாக உருவானது. அதுதான் வந்து ஃபேஸ்புக்கு. இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணனால எல்லோரும் ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ ஓகே ஈஸியாக இருக்கும்போது வேறு எக்ஸாம்பிள் நம்ம இங்கே இருக்கோம், வேர்ல்டு வைடில் யாருனா இருப்பாங்க. இந்த ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் போடுறோம்ப்பா. ஓகேவா? நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை வந்து பார்க்குறாங்க. அவங்க ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்கும்போது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
கிளாஸ்மேட்டு, ஃபேமிலி மெம்பர்ஸு யாரோ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸை மறந்துட்டுருப்போம். பட் ஃபேஸ்புக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஓகே அதில் வந்து சேட் பண்ணுறங்க ஆப்ஸ் இருக்குது, மெசேஜ் பண்ணுறது இருக்குது, டைரெக்டாக வந்து மீட் பண்ணலாம், அதில் லைவ் பண்ணலாம், ஸோ இவங்க வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய எங்கேஜ்மெண்ட்டெல்லாம் வந்து இதில் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அவங்களும் வந்து ரீப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இப்போ நம்ம சேட் பண்ணுறோன்னா அவங்களும் வந்து ஆப்போசிட் பார்ட்டியும் வந்து சேட் பண்ணலாம். இந்த சேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வேர்ல்டு வைடு ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபேஸ்புக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அந்த ஃபேமஸான இருக்கிறதுனால தான் வந்து நிறைய பேர் அந்த ஒன்று டிராஃபிக்ஸ் நிறைய ஆக ஆரம்பிச்சிது. இந்த டிராஃபிக் நிறைய ஆக ஆக தான் அதில் ஒரு கம்பெனி வந்து இதில் ஒரு சோஷியல் மீடியாஸு, இந்த சோஷியல் மீடியாஸில் அப்டேட் பண்ண வந்து தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் ஒரு ஸ்டார்ட்அப்பில் வந்து மிட்டான்னு வந்து டெக்னாலஜி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த மிட்டான்றது ஒரு கம்பெனி. ஓகேவா? இந்த ஃபேஸ்புக்குன்றது ஒரு கம்பெனி, மிட்டான்றது ஒரு கம்பெனி. அதில் இருக்க ஒரு டைப் மாரி வரும், கொலாபரேஷன் வரும். ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். இதில் வந்து ஃபேஸ்புக்கை சொல்லியிருந்தோமா, அந்த ஃபேஸ்புக்கில் என்னென்னா நம்ம வந்து ஷேரிங்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? லைக் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து ஃபேஸ்புக்கு வந்து ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஓகேவா? நம்மளுடைய மெயில் ஐடி கொடுத்து தான் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி அதோடைய ஃபேஸ்புக்கில் வந்து அட்டெண்ட் பண்ணணும். சில பேருக்கு ஃபேஸ்புக்னு நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். நானே லைக் பார்த்துருக்கேன் நிறைய பேர். ஃபேஸ்புக் அப்படின்னா என்ன இல்லைப்பா, நம்ம ஒரு ஜஸ்ட்டு ஒரு காமெடியிலலாம் நம்ம பார்ப்போம். நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா? இல்லைங்க, நான் எம்ஜிஆரில் இருக்கிறேங்க, நான் மயிலாப்பூரில் இருக்காங்கன்றாங்க. ஸோ இந்தமாரி காமெடிஸ்லாம் இருக்குது. ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ்புக்குன்னு என்ன நம்ம வந்து பேசுகிறோம். இப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேஸ்புக் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேஸ்புக் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபேஸ்புக்கு என்னதுன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, தெரியாதவங்களும் அந்த ஃபேஸ்புக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லதுக்கு ஒன்றுமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஜஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடி இருந்தால் போதும். மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி வந்து ஒரு ஃபேஸ்புக்கு பார்த்தோம், எப்படி பண்ணுறது. ஸோ யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ்லாம் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கிட்டோம் நம்ம ஃபேஸ்புக்கு தெரியாதவங்களாம் ஃபேஸ்புக்கை பற்றி தெரிஞ்சிக்கலாம். இதில் வந்து அட்வான்டேஜ் இதில் நிறைய இருக்குது. பட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, லைக் நீங்கள் நியூஸ் சேனல்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு ஷேரிங் ஒன்று பண்ணுறோம், நான் அந்த ஊரில் இருக்கேன், நான் இந்த ஊரில் இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது. ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு லைக் தமிழ் மூவிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் டேட்டாஸ்லாம் யார்ப்பா கொடுக்குறது அப்படின்னா, டேட்டாஸ்லாம் யார்ப்பா கொடுக்குறது, நீங்கள் தான்ப்பா கொடுக்குறீங்க அப்படின்னுவாங்க. ஸோ ஃபோட்டோஸ் போடுறது, அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டது, நான் இங்கே இருக்கேன், நான் அங்கே இருக்கேன், அது லைக் பண்ணுங்கள், இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்தமாரி சொல்ல தான் அதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே இருந்தது, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நம்ம நல்லதை வந்து யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நாலேஜ் வந்து அதில் க்ரோத் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த க்ரோத் பண்ண போக போக நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம அதுக்கேற்ற மாரி யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜும் நிறைய இருக்குது இதில் ஃபேஸ்புக்கில். இந்த ஃபேஸ்புக்கை நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஃபேஸ்புக்கில் வந்து இதில் வந்து ஏன் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, ஏன் இவ்வளோ ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து இவ்வளோ டிராஃபிக் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, வேறு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா இல்லை 2.8 மில்லியன்ஸ் பேர் மந்த்லி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அதான் சொல்லியிருந்தோம்ல, நம்ம ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது, வீடியோ ஷேர் பண்ணுறது, லைக் கமெண்ட் அந்த மெசேஜ் மூலிமா கான்வர்சேஷன் பண்ணுறது. ஸோ இந்தமாரி கான்வர்சேஷன் பண்ணுறது, என்கேஜ்மெண்ட் பண்ணுறது, பீப்புள் டு கனெக்ட். ஓகேவா? அந்த பீப்புள் டு கனெக்ட்னும் ஒரு பீப்புள் வந்து வேர்ல்டு வைடில் உள்ள எங்கே இருந்தாலும் நம்ம பேர் எக்ஸாம்பிள் நம்ம ஃபாரின்ஸில் அங்கே வந்து இங்கே வந்து நம்ம போக முடியாது. ஸோ அங்கே மூலியமாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். இந்த கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு ஆவரேஜாக வந்து பெர் மந்த்துக்கு வந்து 2.8 மில்லியன்ஸ் வரையும் ஆக்டிவ் யூசர்லேயே இருக்காங்க. அப்போனா பார்த்துங்க எவ்வளோ பேர் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ண தான் அதில் ஒரு டிராஃபிக் வந்து கிரியேட் ஆகுது. அந்த ஒரு பெர் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நம்ம ஒரு சோஷியல் மீடியா ஒர்க் பண்ணுறோம். அந்த சோஷியல் மீடியா ஒர்க் பண்ணுறதுக்குனால நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஜாயின் பண்ணதுனால என்னென்னா, நிறைய பேர் வந்து அதில் ஒரு டிராஃபிக் கிரியேட் பண்ணும்போது அதோடைய வேல்யூவேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து நிறைய பேர் வந்து ஆக்ட் பண்ணுற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோஷியல் மீடியா இருக்குது. அந்த சோஷியல் மீடியா ஆக்ட் பண்ணுறதுக்கு ஆக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி ஆக்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இவங்களோட பாஸ்வேர்டு எப்படி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்க வந்து ஸ்கேமர், இந்த பேர் ஸ்கேமர்னு சொல்லுவோம். அந்த ஸ்கேமர் வந்து நிறைய பேர் இந்தமாரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய வந்து ஃபேஸ்புக் ஆக்ட் பண்ணிட்டேன், இது டூ ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதுமாரி ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து நம்ம ஃபேஸ்புக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்.
இப்போ அந்த ஃபேஸ்புக்லேயே நம்ம பார்க்கும்போது சிலது வந்து செட்டிங்ஸ்லாம் இருக்குது ஓகேவா. அந்த செட்டிங்ஸில் வந்து பர்சனல் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாப் கார்னரில் வந்து மெனு இருக்கும். அந்த மெனு வந்து ரைட்டில் டச் பண்ணிங்கன்னா உங்கள் டாப் ரைட் கார்னரில் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐகான்ஸ் இருக்கும் ஓகேவா. த்ரீ லைன்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் டச் பண்ணலாம். அதில் வந்து டச் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் வந்து விடும். செட்டிங்ஸ் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது வந்து நீங்கள் வந்து டேப் ஒரு ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஆக்சஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்களுடைய ப்ரொஃபைல் சேஞ்சை வந்து யாரும் ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லியிருந்தோம்ல அந்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறது, ப்ரொஃபைல் பிக்சரை எடிட் பண்ணுறது, இந்த ப்ரொஃபைல் பிக்சர் எடிட் பண்ணுறது நம்ம ஐடன் பண்ணி வைக்கலாம். நம்ம நம்பரு வந்து யாருக்கும் ஷோ பண்ணாத அளவுக்கு வைக்கலாம், ஐடன் பண்ணலாம். டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அதில் டேட் ஆஃப் பர்த்தும் ஐடன் பண்ணி வைக்கலாம். நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்கணும் அதுவும் ஐடன் பண்ணலாம். ஸோ இந்தமாரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த ஃபேஸ்புக்கில். ஸோ நெக்ஸ்ட்டு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப்புன்றது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. எஜுகேட்டட் பீப்புளும் சரி, அன்எஜுகேட்டட் பீப்புளும் சரி. ஸோ எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே அதில் வாட்ஸ்அப்புன்றது வந்து இப்போலாம் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் பண்ணி இந்த வாட்ஸ்அப்புன்றது கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃப்ரீ தான் ஓகேவா. நம்மளுக்கு கம்யூனிகேஷன் பண்ணால் டேட்டா சார்ஜஸ் தான் போகுமே கண்டி. நம்மளுக்கு வந்து ஃப்ரீ சேட்டிங் வந்துங்களா. இதில் வந்து ஒரு ஃப்ரீ மெசேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதோடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிட்டா ஓகேவா. இந்த மிட்டான்றது ஒரு கம்பெனி, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேஸ்புக்கு மிட்டா. ஸோ மிட்டா வந்து ஒரு அந்த ஃபேஸ்புக்கு நம்மளுக்குடைய இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் அவங்களுக்குடைய அவங்க கம்பெனிக்குள்ளே வந்து டைப் ஆன கம்பெனி தான். ஸோ அது ஒரு பிரான்ச்சஸ் சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனிலாம் அவங்க வந்து வாங்கிட்டாங்க. ஸோ ஓகேவா. இந்த மிட்டான்றது ஒரு கம்பெனி ஓகேவா. இப்போது நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம பார்த்தோம்னா நம்ம மெசேஜை வந்து சென்ட் பண்ணலாம், டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம், வீடியோ கால் பண்ணலாம், வீடியோ மெசேஜ் பண்ணலாம், ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து வீடியோ கால் மூலிமா கான்வர்சேஷன் பண்ணலாம். இதில் வந்து ஒரு குரூப்பை வந்து கிரியேட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். கம்யூனிகேஷன் வந்து ஒருக்கு வந்து சேனல்ஸ் இப்போ வந்து குரூப் சேனல்ஸ் வந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கலாம் ஓகேங்களா. ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏதோ ஒரு நல்லது கெட்டது எதனா ஒரு ஷேர் பண்ணுறோம். ஸோ அது ஷேரிங் மூலிமா ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்தது ஓகேவா. அந்த ஸ்டேட்டஸை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் பண்ணிங்கன்னா வித்தின் 24 hours தான் இருக்கும். அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும் ஓகேவா. இது வந்து வாட்ஸ்அப்பிலோடைய அப்டேட்டு தான். ஸோ நீங்கள் 24 ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். அந்த ஸ்டேட்டஸ் வைக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து லிங்க்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு. ஸோ இந்தமாரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து நிறைய அட்வான்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட் இருக்குது ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சில பேர்லாம் வந்து ஒரு பர்சனலாக எனக்கு பிஸ்னஸ்லாம் இல்லை, நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், நம்ம பர்சனலாகவே யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பர்சனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்குது. அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அதில் இருக்காது, அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் இதில் இருக்காது ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பர்சனல் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். ஜஸ்ட் 1 2 ஆர் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில். இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது ஓகேவா. இதில் வந்து நம்ம பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது ஓகேவா. ஸோ இதில் வந்து ஃபேஸ்புக்னு பார்த்தம்போது நம்ம காலிங்ஸ்லாம் பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம், என்-டு-என் என்கிரிப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். பிளாட்ஃபார்ம்ஸுன்னு இந்த குரூப் சேட்டிங்கு, குரூப் மீடியா வந்து ஷேர் பண்ணலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ, ஃபோட்டோகிராஃபு, இவங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணலாம், வீடியோ ஷேர் பண்ணலாம். நம்ம ஒரு எக்ஸெல்லு, இந்த வேர்டு, இந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணணும், ஃபைல்ஸ்லாம் என்ன ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேயே வந்து அதே சேம் கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு. அதுலேயும் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நிறைய கிடைக்கும். வந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்ட் பண்ணுறது, ஒரு அப்பாயின்மெண்ட்டு ரிமைண்ட் கொடுக்கலாம், இதில் ஸ்லிப்பிங் அலாட்மெண்ட்டு கொடுக்கலாம், கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்தமாரி பிஸ்னஸ் அக்கௌண்ட்லலாம் நிறைய இருக்குது. அதுதான் நான் பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன்ல, இதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து சில பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது, இதில் இருக்காது. ஸோ ஏன்னா அதுதான் அவங்க டிபார்ட்மெண்ட் வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ அது கேட்டகரி வேறு, இது கேட்டகரி. பர்சனல் இருக்கிறவங்க பர்சனல் யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து பிஸ்னஸ் இருக்கவங்க பிஸ்னஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருக்கும் ஆக்சுவலி தெரிஞ்சது தான். ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான். வாட்ஸ்அப்பை நீங்கள் வந்து
ப்ளே ஸ்டோரில் போய் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கேட்கும். இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூசுவல் ஈஸி டூ மெத்தட் தான். இது மிட்டா ஃபேமிலியோட கம்பெனிஸ் தான். ஓகேவா? மிட்டான்றது ஒரு கம்பெனி, அவங்களுடைய குரூப் ஆஃப் கம்பெனி அப்படியே குரூப் ஆஃப் ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அந்தமாரி கம்பெனி, ஸோ அந்தமாரிலாம் வந்து காணலாம். இதில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணலாம். நம்ம வந்து இதுக்கும் பண்ணிடலாம். கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்குது அதில். ஓகேவா? கஸ்டமர் சப்போர்ட் மூலியமாக நம்ம கஸ்டமர் கேரவங்களும் நம்ம வந்து அதில் வந்து டீல் பண்ணலாம். லைக் இதுலேயுமே ஃபேஸ்புக்கில் சொன்ன மாரி தான் இதுவும். ஸோ இதில் வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வந்து ஐடனும் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து காண்டாக்டில் வந்து பார்க்கணுன்றது பார்க்கறதுலாம், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் பார்க்கணும் அப்படின்ற மாரி நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோவிலும் ஐடன் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்பை பொறுத்தவரையும் ஈஸி டு இப்போ எல்லாத்துக்குமே வந்து இப்போ வாட்ஸ்அப் எது வந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணு. ஸோ அந்தமாரி வந்து வாட்ஸ்அப் பண்ணுறது வந்து நிறைய வந்துடுச்சு. இதில் வந்து இதுலேயும் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மீடியாவில் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து எதுவுமே சேஃப் அண்ட் செக்யூர் வந்து சொல்லவே முடியாது. ஸோ எல்லாம் ஹேக்கர்ஸ் வந்துடுறாங்களா, அந்த இதையும் வந்து ஆக்ட் பண்ணலாம். இந்த ஆக்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நிறைய வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சில இதில் வந்து ஸ்கேமர்ஸை கூட நிறைய பேர் வராங்க. இந்த ஸ்கேமர்ஸ்லாம் எப்படி வராங்கன்னா, ஜஸ்ட் லைக் இப்போ தான் வாட்ஸ்அப்பில் அதை பப்ளிசிட்டி ஆகிடுச்சு. ஃபேஸ்புக் எப்படி பப்ளிசிட்டி ஆகிருக்கோ அந்த வாட்ஸ்அப்பு பப்ளிசிட்டி ஆகிருக்கு. ஸோ அந்த வாட்ஸ்அப்பு பப்ளிசிட்டி ஆனதில் என்னென்னா, லைக் இப்போ வந்து இந்த ஸ்கேமர்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவாங்க. ஓகேவா? ஒரு லிங்க்கை அனுப்பிச்சுன்னா அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணுங்கன்னா உங்க முடிஞ்சுது உங்கள் தோழி அப்படியே வந்து லாக் பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஆக்ட் பண்ணிவிடுவாங்க. ஆக்ட் பண்ணிட்டாங்களே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரில் எல்லாமே எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னென்ன சேட் பண்ணுறீங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கிளியராக வந்து எடுத்துருவாங்க. ஸோ ஓகேவா? இது வந்து ஆக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அதுதான் வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக யூஸ் பண்ணணும். சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக நம்மளுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதேமாரி வாட்ஸ்அப்பில் வந்து அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து அது கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்தமாரிலாம் பிளாட்ஃபார்மில் இருக்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம்ன்றது என்னென்னா சேம் லைக் திஸ். இதில் வந்து ஃபோட்டோஸில் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம், வீடியோ ஷேர் பண்ணலாம், ஸ்டோரிக்கு வைக்கலாம். இதில் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். ஸோ அதேமாரி வந்து இதில் ஸ்டோரிஸ் போடலாம், ரீல்ஸ் போடலாம். ஸோ இதில் வந்து டைரக்ட் மெசேஜும் பண்ணலாம். ஓகேவா? இந்த டிஎம் சொல்லுவாங்க. அந்த டிஎம்க்கு ஃபுல் மீனிங் என்னென்னா டைரக்ட் மெசேஜ். இந்த டைரக்ட் மெசேஜ் பண்ணலாம். ஹேஷ்டேக்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். இது ஹேஷ்டேக் வச்சு நம்மள அதோட லிங்க்கு வச்சு அது மூலியமாக பண்ணலாம். இதில் வந்து நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைவ் வந்து பண்ணலாம். இந்த லைவும் எடுக்கலாம். இந்த ஷாப்பிங் பண்ணுறது, ஷிப்பிங் பண்ணுறது, இவங்களுடைய லைக் அட்வர்டைஸ்மெண்ட்டு இன்ஸ்டாவில் வந்து நிறைய வந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம்ன்ற பார்த்தம்போது நிறைய பேருக்கு வந்து இப்போ இன்ஸ்டான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இன்ஸ்டாவில் இருக்கியா. ஸோ இதில் வந்து ஸ்டோரிலாம் நம்ம எடுத்துக்கலாம், ஹிஸ்ட்ரி வந்து எடுக்கலாம். இதில் வந்து ஓனர்ஷிப்புன்னு பார்த்தோன்னா இதில் வந்து யார் ஓனரு, ஓகேவா? லைக் ஓனர்னு பார்த்தோன்னா இவங்க தான் மிட்டா தான். ஓகேவா? ஒரு மிட்டான்றது ஒரு பிளாட்ஃபார்மு. இதில் வந்து ஃபேஸ்புக்கு லைக் உங்களுடைய சொல்லியிருந்தோம்ல வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமும் வந்து மிட்டாவுடைய குரூப் ஆஃப் கம்பெனி தான். அதுவும் வந்து சோஷியல் மீடியா அவங்களுடைய டைப் ஆன கம்பெனி தான். ஸோ குரூப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லிடலாம். ஸோ குரூப் ஆஃப் கம்பெனி சொல்லும்போது நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஓகேவா? இதில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய வந்து அக்கௌண்ட்டில் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். இதில் வந்து அட்வான்டேஜில் வந்து இதுதான். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கோம். அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த அக்கௌண்ட்டில் தான் நம்ம ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லைக் நம்ம இன்னொரு ஆக்சஸ் வேணும், இன்னொன்று பண்ணணுன்னாலும் டபுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட இன்ஸ்டாகிராமில் டபுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, லிங்க்கில் ஸ்டோரியில் எப்படி யூடியூப் லிங்க் வைக்கிறது, ஸோ நிறைய வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அது மூலிமாவும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ பப்ளிஷ் ஆகிட்டு இது ஒரு ஆன்லைன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து லான்ச் ஆனது எப்போனா 2010 தான் லான்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? அந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து 2010 தான் லான்ச் ஆகிட்டு அந்த லான்ச் ஆகிட்டு லைக் அவங்க மூலிமா தான் வந்தாங்க. மிட்டான்ற குரூப் மூலிமா தான் வந்தாங்க. அது ஓகேவா? அந்த குரூப் மூலிமா வந்தது தான் 2010 ஸ்டார்ட் பண்ணி ஸோ இன்றைக்கி வரையுமே நல்லா 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி 2025 இந்த மாதம்ல இந்த வருஷம். ஸோ 2025 வரையும் நிறைய வந்து இப்போது வந்து அவங்களும் க்ரோத் ஆகிட்டே வராங்க. ஓகேவா? ஸோ எதனாலன்னா நிறைய லைக் எல்லோரும் டிராஃபிக் கிரேட்டாக லைக் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வந்தாங்க. மெயில் கம்யூனிகேஷன் இருந்தது. ஸோ இந்தமாரி வந்து ஒரு டெக்னாலஜி வளர என்னென்னா
ஒவ்வொரு சோஷியல் மீடியாவும் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சோஷியல் மீடியா வர வர தான் நிறைய வந்து யூசர்ஸ்லாம் வர வச்சாங்க. இந்த யூசர்ஸ் வரும்போது வியூஸ் நல்லா வருது, லைக் வருது. ஸோ அதனாலேயே வந்து நிறைய இவங்க இந்த கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு வந்துட்டா இருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னா, இதுலேயும் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜும் இதுவும் தான். ஓகேவா? நிறைய வந்து ஆக்ட் பண்ணலாம். ஸோ ஓகேவா? இந்த சிஸ்டத்தை வந்து இப்போ எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் ஆக்ட் பண்ணுறவங்க, இந்த ஹேக்கர்ஸ்லாம் இதுதான் வேலை. ஓகேவா? யாரை எதை லாக் பண்ணலாம், எப்படி லாக் பண்ணலாம். ஸோ இது இன்ஸ்டாகிராமையும் லாக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு வந்து டூ ஸ்டெப் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்தமாரி வந்து இதுலேயும் வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து கீ ஃபீச்சர்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேவா? கீ ஃபீச்சர்ஸ்னால் அதனுடைய என்னென்னா ரீல்ஸு, லைவ்ஸு, ஸோ இந்தமாரிலாம் ஷார்ட்ஸு, ஸோ இந்தமாரி ஸ்டோரிஸ் போடலாம், ஃபோட்டோ ஷேர்ஸு. ஸோ ஆல்ரெடி பிகினிங்கில் நம்ம சொன்னது தான். இதில் வந்து ஸ்லைட் ஸ்லோ ஃபார்மட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ லைக் நம்ம ஒரு வீடியோ வந்து ரீல்ஸ் போடுறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் பண்ணுறது, மேலேருந்து கீழே போகுது, கீழேருந்து ஸ்க்ரோல் அப் பண்ணது, இந்த ஸ்க்ரோல் அவுட் பண்ணது, ஸ்கிப் பண்ணுறது. ஸோ இந்தமாரிலாம் கொஞ்சம் அந்த டிசைன்லாம் பண்ணுறது வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் ஃபியூச்சரில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஸ்டோரி இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சுருந்தோம்ல, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா ஸ்டேட்டஸ் தான் வைக்க முடியும். ஜஸ்ட் லைக் திஸ் எதனா ஒரு எடிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஷேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். பட் இதில் வந்து ஸ்டோரிஸ் வைக்கும்போது நம்மளுக்கு என்ன கலராக வைக்கலாம். அதில் ஒரு ஃபீலு, அது ஒரு லைக் நிறைய இருக்கும் அதில். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா இன்ஸ்டாகிராமில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஏர்னிங்ஸ் எப்படி பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளுக்கு வந்து மினிமம் 1K ஃபாலோவர்ஸ் இருக்கணும். ஓகேவா? இங்கே 1K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து மினிமம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு லைக்கு 1Kன்னா 1000 மெம்பர்ஸ், 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு $10 கிடைக்கும் பெர் போஸ்ட்டுக்கு. ஒரு போஸ்ட்டுக்கு வந்து $10 வரைக்கும் கொடுக்குறாங்க. இருந்ததுன்னா அது வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆகணும். ஓகேவா? அதனால தான் வந்து இன்ஸ்டாவில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிங்க இல்லைனா ஸோ ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கணும். இந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுலனா அதுலேயும் வியூஸ் கணக்கு இருக்குது. ஸோ ஒரு பேஜுக்கு வந்து $10 வரையும் கொடுக்குறாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு வந்து $10 வரையும் கொடுக்குறாங்க. அப்போது ஈவன் நீங்கள் லைக் பார்த்தீங்கன்னா $1420 $1420 வந்து பெர் மந்த்து வந்து இல்லை ஏர்னிங்ஸ் நிறைய பண்ணலாம். லைக் ஒரு டாலர்ன்றது இன்றைக்கி என்ன ரேட்டில் போகுது, 89, 90 சம்திங் அந்தமாரி ப்ளஸ் ஆர் மைனஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அவ்வளோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய நீங்கள் ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மும் நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு பிளாட்ஃபார்மு தான் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ இன்ஸ்டாகிராமும் நிறைய வருது. அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய வர்றதுனால தான் எல்லோரும் இப்போ அந்த ஏர்னிங்ஸ் பிளாட்ஃபார்ம் வர்றதுனால தான் நிறைய பேர் அதில் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அதில் வந்து வேறு லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லைக் பண்ணும்போது யூஸ் பண்ண செய்கிறது வந்து டேரெக்டாக வந்து அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே இது என்ன பண்ணலாம், இது வீடியோ போடலாம், புதுசாக அவங்களும் யோசிக்கிறாங்க. அந்த யோசிக்கும் போது நிறைய வந்து அதிலே வந்து கண்டுட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சோஷியல் மீடியாலாம் இருக்குது. ஓகேவா? நம்ம இவ்வளோ சோஷியல் மீடியாவில் நம்ம 1, 2 இப்போ லைக் நம்ம 3 தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்த்தது வந்து வேர்ல்டு வைடு ஃபுல்லாக வந்து இவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. இவ்வளோ ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது என்ன? ஸோ அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயே வந்து ஸ்னாப்சாட்டு, லிங்க்டின், ஃபேஸ்புக்கு, ஸோ இதை தான் வந்து நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராமு, இதில் வந்து டெலகிராமு, இதெல்லாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால தான் இது ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து நிறைய வந்து நல்லா டெவலப்மெண்ட்டாக ஆகிட்டு போயிட்டு தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் என்ன நம்ம சோஷியல் மீடியா பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராம். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதேமாரி தான் வந்து லைக் உங்களுடைய இன்ஸ்டாகிராமு. ஓகேவா? இந்த இன்ஸ்டாகிராம் வந்து இதுலேயே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? இந்த இன்ஸ்டாகிராமை வந்து எங்கே வந்து லான்ச் பண்ணி வந்தாங்களே, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் தான் இருக்குது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். ஓகேவா? அது வந்து துபாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த துபாய்க்கு வந்து UAE அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த UAE அப்படின்னு சொல்லுவாங்க. UAEனா அந்த நீங்கள் அந்த டாலர்ஸில் சொல்லி பார்த்தீங்களா, டாலர்ஸை சொல்லுவோம், AEDன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து யுனைடெட் அரபன் எமிரேட்ஸ். ஓகேவா? அரபன்ஸ் கம்பெனி, அது மிடில் ஈஸ்ட் கம்பெனிஸு. ஸோ அதெல்லாம் வந்து UAEன்னு சொல்லுவாங்க. மிடில் ஈஸ்ட் கம்பெனிஸ்லாம் வந்து
யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து 2023 தான் வந்தது இன்ஸ்டாகிராம். இந்த இன்ஸ்டாகிராம் வரும்போது ஸோ லைக் நிறைய பேர் யூஸ் பண்ணாம தான் இருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஃபீச்சர்ஸு, செட்டிங்ஸு நிறைய வந்து இருக்குது. இது பேஸ்டான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய வந்து இதில் வந்து குரூப் சேட்டிங்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதுலேயும் சேம் லைக் திஸ் இதுதான் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம், ஃபோட்டோ ஷேர் பண்ணலாம், வீடியோ பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வேரியஸ் ஃபைல்ஸ்லாம் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் வந்து டைப் ஆஃப் ஃபைல்ஸ்லாம் வந்து இதில் சென்ட் பண்ணலாம். குரூப் சேட்டிங் அதில் இருக்குது. இது ஓகேவா? இதில் வந்து ஒரு குரூப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பை வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அதில் ஒரு மினிமம் பீப்புள் தான் வந்து கொடுக்க முடியும். மோர் தென் நீங்கள் ஒரு பீப்புள் லைக்ஸ் 200 நினைக்கிறேன். 200 சம்திங் அவ்வளோதான் வர முடியும். லைக் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 வச்சுக்கிங்களேன். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு பண்ண முடியாது. பட் நீங்கள் இதில் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்படி கிடையாது. உனக்கு 2,00,000 பேர் வரையும் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஒரு குரூப்பு வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா. இந்த குரூப்லேயே வந்து பப்ளிக்கு, ப்ரைவேட்டுன்னு இருக்குது. இந்த பப்ளிக்கு, ப்ரைவேட்டுன்றது அது ஒரு குரூப்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லைக்ஸ் நீங்கள் வந்து பப்ளிக்காக வச்சுருக்கணுன்னா பப்ளிக் அலௌன்ஸ்மெண்ட்டு வந்து அதில் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இல்லை நான் ஓன் குரூப் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஓன் குரூப்பில் வந்து இதுலேயும் வந்து எல்லோரும் சேட் பண்ணுற மாரியும் வைக்கலாம். அட்மின் வந்து சேட் பண்ணலாம். அட்மின் மீன்ஸ் ஓனர். அந்த ஓனர் நீங்கள் யார் கிரியேட் பண்ணுறீங்களா கிரியேட்டர்ஸு, அந்த கிரியேட்டர்ஸ் மூலிமா அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணுற மாரி செட்டிங்ஸ் வைக்கலாம். ஸோ லைக் ஃபேஸ்புக் அந்த வாட்ஸ்அப்லேயும் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. இதில் இன்ஸ்டாகிராமில் என்ன அட்வான்டேஜ்னால் நிறைய பேர் வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு எங்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கோ, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு, ஒரு லைக் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் வந்து ப்ரொபோசல் பண்ணுறதுக்கு ஸோ லைக் இதில் வந்து நிறைய வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எதனாலன்னா இந்த இன்ஸ்டாகிராம் வந்து லைக் உங்களுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து இமோஜஸ்லாம் நிறைய இருக்கும். நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்த இமேஜோட இதில் ஒரு இமோஜி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் நிறைய இருக்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு இதுலேயும் வந்து டெலகிராம்லேயே வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஓகேவா? கஸ்டமைஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து டெவலப்மெண்ட்டு ஒரு லைக் ஒன்று என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணணுமோ அதில் வந்து டெவலப்மெண்ட்லாம் பண்ணலாம். நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் இதில் வந்து ப்ரைவசி செட்டிங்ஸும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். ப்ரைவேட் செட்டிங் இப்போ லைக் உங்களுக்கு ப்ரொஃபைல்ஸ் காட்டக்கூடாதுன்றது வச்சுக்கலாம். டேட் ஆஃப் பர்த் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர்ஸ் வச்சுக்கலாம். யாருக்கும் தெரியக்கூடாது. லைக் நீங்கள் அந்தமாரி கூட இந்தமாரி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த செட்டிங்ஸ் மூலிமாவே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட்ராய்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஐஃபோனில் வந்து சப்போர்ட்டே ஆகாது. இதில் வந்து iOSன்னு சொல்லுவோம். ஓகேவா? லைக் நம்ம ஐஃபோனில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து என்னென்னா 2013 தான் எடுத்துன்னு வந்தாங்க ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டில் மொபைல்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது அப்போ வந்து இதுலேயும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். iOSல இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து விண்டோஸ் ஆண்ட்ராய்டு இருக்குது. ஆண்ட்ராய்டுன்றது நம்ம லைக் நம்ம ஃபோன் வந்து வச்சுருக்கோம்ல, ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுவோம், அதுதான் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். iOSன்றது அது ஒரு ஐஃபோன். அந்த ஐஃபோனுக்குள்ளே தான் இருக்கும். விண்டோஸ்ன்னு சொல்கிறது நீங்கள் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. லைக் நீங்கள் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம்ல, விண்டோஸ் ஃபோன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டுலாம் வந்து நோக்கியாஸில் விண்டோஸ் ஃபோன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது விண்டோஸு ஆண்ட்ராய்டுன்னுவாங்க. இப்போ விண்டோஸ்ன்றது யாருக்குமே ஞாபகமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்லவும் தான் விண்டோஸ் ஃபோனு இருக்கணும். ஸோ விண்டோஸ் ஃபோனை பொறுத்தவரை என்னென்னா விண்டோஸில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஒரு கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய மொபைல்ஸை வந்து நம்ம கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னா லைக் அவ்வளோதான். நீங்கள் வந்து அதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ சாஃப்ட்வேரு, அந்த சாஃப்ட்வேரை தான் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணி ஆகணும். அதுதான் விண்டோஸு. மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஓகேவா? இதில் வந்து லைக் நம்ம ஆண்ட்ராய்டில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலாம். iOSல மாடிஃபிகேஷன் பண்ணலாம். இதில் வந்து மெக் ஓஎஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? இது லினோஸ் இருக்குது. அந்த வெப் ப்ரௌசர்ஸ் இருக்குது. ஸோ இந்தமாரிலாம் வந்து இதில் வந்து லான்ச்சஸ்லாம் நிறைய இருக்குது இதில். நம்ம டெலகிராமில் இந்த டெலகிராமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கும்போது நிறைய வந்து ஃபைல்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணலாம். இதில் அட்வான்டேஜே அதுதான். லைக் இதில் வந்து நீங்கள் கிளியர் கேட்சா வந்து அடிக்கடி கொடுக்குற மாரி இருக்கும். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஏன்னா நம்ம வந்து அதுவும் சோஷியல் பிளாட்ஃபார்மு தான். ஓகேவா? லைக் நீங்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கில் அப்படி கிடையாது. ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் கிளியர் கேட்சா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கு பேஜ் வந்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்து எப்படின்னா வாட்ஸ்அப்பில் கிளியர் பண்ணிவிடுவீங்க. இதில் கிளியர் பண்ணுறதுக்கு அதுலேயே வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து இமேஜில் வைஃபைல டவுன்லோட் பண்ணணுமா, டேட்டாவில் டவுன்லோட் பண்ணணுமான்ற மாரி வாட்ஸ்அப்பில் கேட்கும். ஸோ இதுலேயும் கிளியர் கேட்சா கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து ஸ்கேமர் வந்து உள்ளே வரதான் செய்வாங்க. உங்களுடைய
அக்கௌண்ட் ஹேக் பண்ண தான் செய்வாங்க. இதுவும் டிஸ்அட்வான்டேஜ். இந்த ஹேக்கர் வந்து எல்லாத்துலேயும் தான் வருவாங்க. ஒரு சோசியல் மீடியா என்றைக்கு மொபைல் வந்து நெட்வொர்க் வந்ததோ எல்லாமே ஹேக் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக தான் இருக்காங்க. ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருக்க தான் செய்யும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் தான் இருக்க தான் செய்யும். ஓகேவா? அதுக்கு ஏற்ற மாரி நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணணும். இதில் வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு ஃபோன் நம்பர் வந்து விசிபிள் ஆகிறத வந்து நம்மள கான்டாக்டில் வந்து பண்ணலாம். இதுலேயும் டைரக்ட் கால்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ இதில் வந்து லைக்ஸ் நம்ம நிறைய வந்து ஸ்பீச்சஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டெலகிராமில் வந்து பார்த்தோம்னா இதை வந்து இன்ஸ்டன்ட் மெசேஜில் வந்து பண்ணலாம். ஓகேவா? இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க, அந்த இன்ஸ்டன்ட் மெசேஜ் வந்து பண்ணி யார் என்ன ஸோ அந்தமாரி கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் லைக் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணவங்களும் பண்ணலாம். ஓகேவா? இதில் இது குட்டா பேடா அப்படின்னு பார்க்கும்போது டெலகிராமில் கொஞ்சம் டெலகிராமை பொறுத்த வரையும் செக்யூராக இருக்கும். ஓகேவா? செக்யூராக யூஸ் பண்ணலாம். இந்த செக்யூராக யூஸ் பண்ணுறது பட்டு வந்து என்னென்னா உங்களுக்கு ஸ்டோர் யூசர் வந்து ஐபி அட்ரஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? அந்த ஐபி அட்ரஸ் வந்து சர்வரில் லிங்க் பண்ணுவாங்க. ஹேக்கர்ஸ் வந்து ஈஸி டு ஆக்சஸ் ஐபி அட்ரஸை எடுத்துட்டாங்கன்னா உங்களோட ட்ரேஸ் பண்ணி யூசரை வந்து லொக்கேஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகேவா? அதெல்லாம் அதில் பிகினிங்லேயே சொன்னது தான் உங்களுக்கு. இது வந்து ஹேக்கர்ஸ் வந்தவங்க உங்கள் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஐபி அட்ரஸ் வச்சு லாக் பண்ணிவிடுவேன், இந்த ஐபி அட்ரஸில் வச்சு லாக் பண்ணால் உங்களுடைய ஹேக் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்தமாரிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்தமாரி சொல்லும்போது நம்ம இதில் வந்து அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து வேர்ல்டு வைடாக இதுவும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து டெலகிராமில் வந்து பட் லான்ச் பண்ணது வந்து துபாய் தான். பட் இதில் ஓனர் யாருன்னு பார்த்தோன்னா இதில் வந்து இந்தியா தான். ஓகேவா? ஸோ இந்தியாவில் தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எது பார்த்தாலும் நம்ம அப்ளிகேஷன்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து யூஸ் பண்ணுறதை பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்மளுக்கு இந்தியாவில் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லேயே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸை வந்து லாக் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட ஃபோனை ஹேக் பண்ணிவிடுவாங்க. உங்கள் ஃபோனில் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா பர்சனல் டேட்டாஸில் வந்து ஹேக்கர்ஸ் வந்து எடுத்தும் நிறைய சான்சஸ் இருக்குது. இது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஐபி அட்ரஸ்னால் என்ன? ஓகேவா? இந்த ஐபி அப்படின்றதுக்கு வந்து வந்து இன்டர்நெட். ஓகேவா? இதுதான் இது வந்து ஐபி அப்படின்னு சொல்கிறோம்ல. வந்து இன்டர்நெட்டு, பி வந்து புரோட்டோகாலு, அட்ரஸ்ஸு இதுதான் வந்து ஐபி. இந்த இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ் இது சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஐபி அட்ரஸை வந்து இதோடைய விரிவாக்கம் இதுதான் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் புரோட்டோகால். ஓகேவா? ஸோ இன்டர்நெட் புரோட்டோகாலுன்றது தான் நம்மளுக்கு வந்து ஐபி அட்ரஸ்ஸு. அது வந்து ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம டிஎம் சொல்லுவோம். டிஎம்னா என்ன? டைரக்ட் மெசேஜ். ஓகேவா? இந்த வந்து ஐபி அட்ரஸை பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுன்னா வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணும்போது ஒரு கோடு வந்து இருப்பாங்க. 192.192. ஓகேவா? 192.168.1.1. ஸோ இந்தமாரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதில் என்னென்னா இதில் ஒரு அட்ரஸ்ஸு. ஓகேவா? 192.2 168.1.1 அப்படின்னு கொடுப்பாங்க. இது வந்து வேர்ல்டு வைடாக வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. லைக் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்கிறேன் 192. சொல்கிறோமா? ஸோ 192 ஓகேவா? கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல. 192.168.1 அப்படி இருக்கா? ஸோ இந்த ஒன்றுன்றது இதில் வந்து என்னென்னா ஒவ்வொன்றுத்துக்கும் .1 இருக்கா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து 4 டிஜிட் வர்ற மாதிரி இருக்கும். 2 டிஜிட்டில் 3 டிஜிட்டில் வந்து 2 டிஜிட்டில் வந்து ஸ்டாண்டர்ட். ஓகேவா? 3வது டிஜிட்டில் வந்து அவங்களுடைய ஃபோட்டோகால் இருக்கும். அந்த உங்களுக்கு ஃபோட்டோகால் வந்து இதில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ லைக் நம்ம நெட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த நெட்டு யூஸ் பண்ணுறதுனால வந்து இப்போ எல்லாமே லைக் நீங்கள் ஒரு மொபைலே யூஸ் பண்ணும்போது நிறைய யூஸ் பண்ண மொபைல் வந்து ஹேங் ஆகும். ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ ட்ரெயின்லாம் இருக்குது. இந்த ட்ரெயினில் வந்து இந்த ட்ராக்கில் தான் நீ போகணும், அந்த ட்ராக்கில் தான் நீ போகணும். இந்த 2 ட்ராக்கில் வந்து தான் ஆக்சிடென்ட் ஆக்சிஸ் நிறைய சான்சஸ் இருக்குது. சேம் லைக் திஸ் அதே மாதிரி தான் ஐபி அட்ரஸை வந்து சொல்லுவாங்க. இந்த ஐபி அட்ரஸ் சொல்லும்போது இதில் வந்து இந்த ட்ராக்கு. ஓகேவா? இந்த ட்ராக்கில் வந்து நீ இதில் தான் போய் ஆகணும், ஸோ அதில் தான் வந்து போய் ஆகணும். ஸோ அந்தமாரி வந்து லைக் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து ரெண்டுமே அந்த வந்து கோடு. ஓகேவா? இந்த கோடை பற்றி பார்த்தோம்னா நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் போகும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் ஐபி புரோட்டோகால்னால் என்ன, புரோட்டோகால் அட்ரஸ்னால் என்ன, இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ்னால் என்னன்னு ஸோ நீங்கள் வந்து டீசெண்டாகவே பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ஃபோட்டோகால் வந்து அதுதான். ஓகேவா? இந்த ஃபோட்டோகால் டெஃபினிஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மெக்கு போகும். ஸோ ஐபி அட்ரஸ் நெட்வொர்க் போகும். ஸோ கம்ப்யூட்டர் அட்ரஸ் இது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடானது வரும். பட் நம்ம பேசிக்காக வந்து தெரிஞ்சிக்க ஒரு விஷயந்தான் இது வந்து ஐபி அட்ரஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் நீங்கள் ஒரு மூவிலலாம் பார்த்தீங்கன்னா உன் ஐபி அட்ரஸ் தூக்கிடுவேன், ஐபி அட்ரஸ் வந்து லாக் பண்ணிவிடுவேன் அப்படின்னுவாங்க. ஸோ ஐபி அட்ரஸ்ன்றது இது தான் இன்டர்நெட் புரோட்டோகால். ஓகேவா? இதோட மீனிங்கே இதுதான். ஓகே, இந்த இன்டர்நெட் புரோட்டோகாலை வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஸோ இந்தமாரிலாம் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஒரு பண்ணோம்னா ஷேர் இந்த ஒரு சோஷியல் மீடியா தான் பார்க்க போகிறோம். இந்த ஷேர் சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கு வந்து 2015 தான் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் 2025 லைக் உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸா வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரன்னிங்கில தான் இருக்குது. ஸோ இதுலேயும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஷேர்சாட்ன்னு வந்து இந்தியா தான், பெங்களூரில் தான் பேஸ்டான கம்பெனி வந்து பெங்களூரில் தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் பேஸ்டு கம்பெனி தான். ஓகேவா? ஸோ இந்தியன் பேஸ்டு கம்பெனினால ஸோ இதில் வந்து என்னென்னா லைக் நீங்கள் வந்து இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்கிறவங்கலாம் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்கிறது லைக் நீங்கள் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ பட் இதில் வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டாக இருக்கும். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டே எடுக்க முடியாது. ஸோ என்னன்னா பப்ளிக் செக்யூரிட்டிஸ் வந்து நிறைய இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்வான்டேஜே இது தான். ஓகேவா? லைக் நம்ம ஒரு போஸ்ட்டு போடுறோம், அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணலாம். நீங்கள் போஸ்ட் போடலாம், பிக்சர் போடலாம், மெசேஜ் பண்ணலாம், லைவ் வைக்கலாம், கான்வர்சேஷன் பண்ணலாம். ஸோ அந்தமாரி இதுவும் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பட் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்க முடியாது. ஓகேவா? லைக் நீங்கள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கப்பா அப்படின்னுவாங்களே. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதில் வந்து எடுக்க முடியாது. ஸோ ஏன்னா ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? இதில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்குது. இதில் ஆக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஹேக்கர்ஸ்னாலே ஒரு பிளாட்ஃபார்ம் வந்தாலே அவங்க வந்து லேக் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஓகேவா? இது வந்து இந்தியன் கம்பெனி தான், ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன். நெட்வொர்க் ஒன் சர்வீஸ் வந்து இந்தியன் பேஸ்டு கம்பெனி தான். ஓகேவா? இது வந்து பெங்களூரில் தான் இருக்குது. ஸோ இந்தியன்ஸ் கம்பெனி அதனால் எல்லாமே ஒரு கம்பெனின்னு சொல்லியிருந்தல அவங்கவுங்க லான்ச் பண்ணுறாங்களே. இது வந்து இந்தியன் ஆப்பு தான். ஓகேவா? ஸோ இந்தியன் ஆப்புனால நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் இது லைக் நீங்கள் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் இருந்தாலும் சரி, எல்லோரும் வந்து ஸ்டேட்டஸ் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா ஷேர்சாட்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஷேர்சாட்லேருந்து எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்தியன் ப்ராடக்ட் ஷேர்சாட் இருந்தது வேறு லெவலில் இருக்கும். ஓகேவா? லைக் நீங்கள் ஷேர்சாட் யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுலேயும் வந்து உங்களுக்கு வேரியஸ் லாங்குவேஜ்லாம் இருக்குது. இதில் என்னென்னா இப்போ லைக் நீங்கள் வந்து தமிழ், இங்கிலீஷ் அவங்களோட அந்தந்த கண்ட்ரியில் பண்ணது கொடுப்பாங்க. பட் இதில் வந்து அப்படி கிடையாது. தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஸோ அந்தமாரி லாங்குவேஜ் வைஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்லேயே வந்து இதுதான் வந்து லாங்குவேஜ் வைஸ் உள்ள ஒரு ஆப். அதை நான் சொல்லியிருந்தேன். இந்தியன் ஆப்ஸ் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. லாங்குவேஜ் வைஸ் வந்து இருக்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தான் தெரியும், தமிழை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சில பேருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், ஹிந்தி தெரியாது, ஹிந்தியை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க மதர் டேங் என்னவோ அந்த மதர் டேங் மூலிமாவே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஆப்ஸ்லாம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் தெரியல உங்களுக்கு. ஸோ மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்கும். மற்ற கண்ட்ரிலாம் எப்படின்னா இங்கிலீஷ் காமனாக வந்துடும், அவங்களுடைய லாங்குவேஜ் இருக்கும், இல்லை அடிஷ்னல் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ ஓகேவா? அது வந்து டீப்பாக போவோம். இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் சொல்லும்போது 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் வச்சுப்பாங்க. ஓகேவா? அதுதான் இந்தியாவில் ஒண்டி தான் உங்களுக்கு வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கும் அது வந்து மல்டிபிள் லாங்குவேஜ்னால இந்த ஆப்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே சூப்பராகவே இருக்கும். இந்த ஷேர்சாட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரைவசி பாலிசிலாம் நிறைய இருக்குது. இதுலேயும் இந்த ப்ரைவசி பாலிசி, இந்த சேஃப் அண்ட் செக்யூர்லாம் யூஸ் பண்ணுறது, ஸோ இதுவுமே நல்லாமே நம்ம இருக்குது இதுலேயும். லைக் இந்தமாரிலாம் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய நெட்வொர்க்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூடியூப். ஸோ ஓகேவா? இந்த யூடியூப் பொறுத்தவரையும் என்னென்னா இதில் வந்து நீங்கள் ஒரு போஸ்டர் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடுறவங்க போடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து யூடியூப்பை பொறுத்தவரையும் வீடியோ ஷேரிங் தான். இதில் வந்து ஷார்ட்ஸ் போடுறவங்க, வீடியோ போடுறவங்க, ஸோ இதுதான் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன் எதுன்னு சொல்லலாம் பார்த்தோம்னா, ஒரு வீடியோ வந்து கான்வர்சேஷன் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நீங்கள் ஒரு பிளாகர் சொல்கிறோம். ஓகேவா? இந்த பிளாகர் சொல்லிட்டு வருவோம். இந்த பிளாகர்ன்றது வந்து சில பேருக்கு படிக்க பிடிக்கும். ஓகேவா? சில பேருக்கு பார்க்க பிடிக்கும். சில பேருக்கு அந்த வீடியோவோடைய கண்டென்ட்டை கொடுத்தவங்க பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ யூடியூபு. இந்த யூடியூப்பை பொறுத்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் வீடியோ ஷேரிங்ஸ் பண்ணலாம். ஒரு ப்ரெசன்டேஷன், ஜாப் ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் சரி, லைக் இப்போலாம் வந்து நீங்கள் கூகுளில் எவ்வளோ சர்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணுறாங்க. வேறு லைக் நீங்கள் எதனா ஒன்று பண்ணணும், அது தேவைன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம். ஸோ கூகுளை பொறுத்தவரையும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட் மாரி தான் வரும். அந்த கண்டென்ட்டை வந்து ரீட் பண்ணுற மாரி தான் வரும். பட் அந்த ரீட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி சொன்னால் எப்படி தெரியும்? ஓகேவா? அந்த ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லும்போது அதுக்கு வந்து அந்த யூடியூப்பில் வந்து இப்போ நம்ம பார்க்குறதே யூடியூப் தான். ஸோ நம்ம வீடியோ லான்ச் பண்ணுறதும் யூடியூப்பில் தான். ஸோ அந்த யூடியூப்பில் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் தெரியுது. இப்போ லைக்ஸ் நான் இவ்வளோ
இவ்வளோ தளவு சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ டேட்டாஸை வந்து நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ நான் சொன்ன டேட்டாஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாம் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த எல்லாம் அனலைஸ் பண்ணி எங்கே, ஏது, என்ன நீங்கள் சர்ச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சொன்ன டீட்டெயில்ஸு, சில பேருக்கு தெரியாத இருக்கலாம். இது வந்து ஜென்ரல் நாலேஜ் தான். ஓகேவா? இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இது வந்து எப்படின்னா, இது வந்து லான்ச் ஆனது வந்து 2025. ஓகேவா? ஸோ 2025ல் தான் வந்து லான்ச் ஆகி நல்லா வேறு லெவலுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து இதுக்கு ஒரு ஓனர் யாருன்னா கூகுள் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இது கூகுள் வந்து அமெரிக்கன் ஆன்லைன்ஸில் ஒரு வீடியோ மாரி மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா டிராஃபிக் ஜாம் ஆகணும்னா கூகுள் வந்து பை பண்ணிட்டாங்க. ஓகேவா? கூகுள் பை பண்ணதுனால இப்போ கூகுள்லேயே வந்து நிறைய இருக்குது. கூகுள் ஃபோட்டோஸு, கூகுள் வீடியோஸு, க்ளவுட் ஸ்டோரேஜஸு, ஸோ நிறைய மாரி கூகுள் வரும். பட் யூடியூப் வந்து கூகுள்ன்றது மாற்றலை. ஏன் மாற்றலை அப்படின்னும்போது, இந்த கூகுள்ன்றது வந்து மாற்றலாம். ஸோ ஏன் மாற்றலை அப்படின்னும்போது, கூகுளை அந்த யூடியூப்பை பொறுத்தவரையும் அவங்க லோகோ வந்து சிம்பிள் வந்து நல்லா ஒரு ரீச் ஆயிடுச்சு. வேர்ல்டு வைடு ஃபுல்லாக ரீச் ஆயிடுச்சு. இந்த யூடியூப்லேயுமே மானிட்டேஷனில் என்ன பண்ணால் ஏர்னிங்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ லைக்ஸில் வந்து எப்படின்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும், 10 சப்ஸ்கிரைபர் இருந்தால் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிவிடுவேன். மானிட்டேஷன் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து பண்ணுற பிளாட்ஃபார்மாக இருக்குது. அதனால தான் லைக்ஸ் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் இந்த பிளாட்ஃபார்ம்ன்றது நிறைய பேர் இப்போது லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் லான்ச் பண்ணுறது பெருசு இல்லை. ஸோ அது எஃபெக்ட் போட்டு நல்லா ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து வீடியோஸ் மேக் பண்ணி, ஸோ அவங்கவுங்க கேட்டகிரிஸ்க்கு ஏற்ற மாரி அவங்கவுங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து டைம் பாஸுக்கும் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஏர்னிங்ஸ் பண்ணுறதும் பண்ணுங்க. பட் நம்ம ஓன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து 4 பேர் சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியுமா, ஸோ அந்த தெரிஞ்சதை வந்து 4 பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம், அவ்வளோதான் நம்மளுடைய கான்செப்ட்டு. ஸோ இந்த யூடியூப்பில் இப்போ வந்து அந்தமாரி வந்து நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 1000 வியூஸ் போதுப்பா, ஸோ அந்த யூடியூப்பில் அதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, $10 $30 வரையும் ஏர்னிங்ஸ் பண்ணலாம். நீங்கள் லைக்ஸ் வந்து டிபெண்ட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து ஒரு டிஃபரெண்ட் ஆஃப் ஒரு நீங்கள் வந்து லைக் வாங்குது, வியூவர்ஸ் வந்து லொக்கேஷன் வந்து வீடியோ கண்டென்ட்டு, ஸோ இது நல்லது கெட்டது, சில வந்து தப்பான வீடியோலாம் போட்டிங்கன்னா இப்போ லைக்ஸ் நீங்கள் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்லாம் ஷோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு யூடியூபே வந்து உங்களுக்கு வந்து லாக் பண்ணிவிடும். ஓகேவா? டிலீட் பண்ணிவிடும். அந்த வீடியோவே டிலீட் பண்ணிவிடும். நான் டிலீட்டே பண்ணல, எப்படி டிலீட் ஆகிடுச்சுன்னா டிலீட் ஆகும். ஸோ இதில் வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டி நிறைய இருக்குது. இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா கூகுளோடைய கம்பெனி தான் இது. ஸோ எல்லாருமே வந்து இப்போ எதனா உங்களுக்கு தேவை அப்படின்னும்போது கூகுளில் தான் போகிறாங்க. அந்த கூகுளில் போயிட்டு வந்தாலும் சில பேருக்கு அண்டர்ஸ்டுட் ஆகலைன்னா யூடியூப்பில் தான் வராங்க. இந்த யூடியூப்பில் வரும்போது நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து நிறைய வந்து லேர்னிங்ஸ் நிறைய இருக்குது. அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுடைய நீட்ஸ் என்ன, அந்த நீட்ஸை வந்து தான் ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இந்த யூடியூப் வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நல்லா குட் பிளாட்ஃபார்ம் தான் இந்த யூடியூப்ன்றது. ஏன்னு சொல்லணும்னா இந்த வீடியோ ஃபார்மேட்டில் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன கேட்டகரி வேணும், ஸ்போர்ட்ஸ் வேணுமா, எஜுகேஷன் வேணுமா, உங்களுக்கு வந்து குக்கிங்ஸ் வேணுமா, என்ன வேணும், பொலிட்டிக்கல்ஸ் வேணுமா, நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வீடியோ இருக்குது. ஓகேவா? ஸோ வீடியோ வந்து நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்கிறேன்னா இதில் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கே டைமிங் வந்து ஜாஸ்தியாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய யூடியூப்பில் நீங்கள் வந்து எல்லா வீடியோஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 14 ஹவர்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோக்கு வீடியோஸ் இருக்குது, அவ்வளோக்கு நிறைய இருக்குது. ஓகேவா? அப்போ ஒரு யூடியூப் சேனலில் இவ்வளோ ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னா, ஸோ ஒவ்வொரு யூடியூபுக்கும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து எஜுகேஷன் பர்பஸ்னால சோஷியல் மீடியா, ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதேமாரி நம்ம கான்செப்ட் நம்மளுக்கு என்ன லைக் பண்ணுறோம், நம்ம என்ன ஆடியன்ஸுக்கு வந்து வியூவர்ஸுக்கு வந்து என்ன நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணுறோமோ அது மூலிமா தான் நம்ம ப்ரெசன்டேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் குக்கிங் சேனல்ஸ் வைக்கணும், அவங்களுடைய வியூவர்ஸுக்கு, அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு என்ன ப்ரெசன்டேஷன் பண்ண முடியுமோ அந்த ப்ரெசன்டேஷன் தான் பண்ண முடியும். ஓகேவா? இதில் வந்து வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே வந்து யூடியூப்பை வந்து ரன் பண்ணுறாங்க. அந்த யூடியூப் ரன் பண்ணதுனால இதை கூகுள் ஆட்ஸு, ஸோ ஆட்ஸ் மூலிமாவே இல்லை ஏர்னிங்ஸ்லாம் வந்து நிறைய வந்து இருக்கிற மாரி நிறைய இருக்குது இதில் வந்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணால் பிளாகர். ஓகேவா? அந்த பிளாகர் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட்லாம் வந்து பிளாகர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வெப்சைட் வந்தது. ஒரு கம்பெனி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்குனா வெப்சைட் வெப் சொல்கிறோம்ல www.com அப்படின்னு இந்த www
டபிள்யூடபிள்யூன்னா வேர்ல்டு வைடு வெப், ஓகேவா. ஸோ இதுதான் இந்த டபிள்யூடபிள்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அந்த டபிள்யூடபிள்யூல வந்து .com அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாரி தான் உங்களுக்கு வந்து இந்த பிளாகர் வந்து கண்டென்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் லைக் நம்ம இப்படி சொல்கிறோம், இப்போ வீடியோ ஃபார்மெட்டில் சொல்கிறேன், ஒரு இமேஜை வந்து நான் ரைட் பண்ணி காட்டுறேன், இந்த வீடியோ எடிட்டிங் மூலிமா உங்களுக்கு ஒரு வீடியோ மூலிமாவே நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னா அதை வந்து அப்படியே கண்டென்ட்டாக இருக்கும், ஓகேவா. நீங்கள் வந்து லைக் நம்ம ஸ்டடி பண்ணும்போதெல்லாம் இப்போ புக்ஸ் மாரி இருக்கும், ஒரு புக் இருக்கா, அந்த புக்கு படித்தா எப்படி இருக்கும், அந்த மாரி தான் பிளாகர், ஓகே. அந்த பிளாகர் வந்து பிளாக்னு சொல்லுவோம், அந்த பிளாகரில் வந்து அது ஒரு கண்டென்ட் மாரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது கண்டென்ட் மூலிமா வந்து பண்ணலாம். ஸோ அதுலேயும் வந்து மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதுலேயும் வந்து டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது மானிட்டேஷன் பண்ண வந்து பிளாகருக்கு வெப்சைட்டுக்கு வந்து, ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து நிறைய பிளாட்ஃபார்மும் பார்த்துட்டோம். லிங்க்டன் ஒன்று இருக்குது, ஓகேவா. இந்த லிங்க்டன் அப்படின்னா என்ன போகுதுன்னா, பிஸ்னஸ் கான்செப்ட்டுக்கு பேர் தான் அது யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பிஸ்னஸ் கான்செப்ட் மூலிமா அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வந்து டீசெண்டாக இருக்கும். ஸோ இந்தமாரி வந்து பப்ளிக்காக இருக்காது, அதுவும் பப்ளிக் பிளாட்ஃபார்ம், சோஷியல் பிளாட்ஃபார்ம் தான். பட் என்னென்னா ஒரு டீசெண்டான ஒரு ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு அஃபிஷியலாக எப்படி பண்ணுறது, கான்ஃபிடென்ஸ்லாம் எப்படி பண்ணுறது. ஸோ அந்தமாரி இந்தமாரிலாம் வந்து லிங்க்டன் ப்ரொஃபைல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. இந்த லிங்க்டன் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது நிறைய வந்து அதுலேயும் வந்து நிறைய கொஞ்சம் டீசெண்டான பண்ணுறதுக்குலாம் நிறைய சான்சஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன பிளாட்ஃபார்ம்னா கூகுள் மீட். இந்த கூகுள் மீட் வந்து கூகுளோடைய சேர்ந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இந்த கூகுள் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணலாம், ஓகேவா. வீடியோ கான்ஃபரன்ஸ் வைக்கலாம். அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் வச்சு பிஸ்னஸ் மூலிமா தான் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து லிங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் டு ஃபேஸ்லாம் கிடையாது, ஃபேஸ் டு ஃபேஸ் தான் 1/1, 1-to-1, E-to-1 அந்த மாதிரி சொல்லுவாங்களா. இதில் வந்து இந்த மல்டிபிள் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் 20 பேர் கூட அப்படியே நீங்கள் கான்ஃபரன்ஸில் பேசலாம். ஒவ்வொருத்தரும் கான்வர்சேஷன் வந்து பண்ணுறதுக்கு வந்து கூகுள் மீட்டில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இமெயில்ஸ். இந்த இமெயில் ஃபஸ்ட்லாம் வந்து இமெயில் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ நீங்கள் எது வந்தாலும் மெயில் அட்ரஸ், இமெயில் அட்ரஸோ அதுவும் வந்து கூகுளோடைய பிளாட்ஃபார்ம் தான், கூகுளோட பிளாட்ஃபார்ம் கம்பெனி தான் அது. அந்த கூகுள் பிளாட்ஃபார்ம் கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து அதுலேயும் மெயில்ஸ்லாம் பண்ணுவாங்க, அந்த மெயில்ஸ் மூலிமாவும் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இதில் வந்து இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா நிறைய இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய ஃபோட்டோஸ் இமேஜ்லாம் ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோ சோஷியல் மீடியாஸில் இருக்குது, ஓகேவா. 200-300 சோஷியல் மீடியா இருக்குது. லைக் நம்ம எடுத்து சொல்லியிருப்பேன்ட்டு எனக்கு கவுண்ட் தெரியல. ஸோ அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஓரளவுக்கு சொன்னது லைக் 1 hour கிட்ட வருது. அப்போ 200-300 சோஷியல் மீடியாவை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணோன்னா எவ்வளோ வரும். இதுலேயே நான் இது வந்து நம்ம ஆர்டினரி டெய்லியும் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஜஸ்ட் ஒரு ரஃபாக தான் சொல்லியிருக்கேன். ஃபுல் டீட்டெயில் பண்ணோன்னா ஒரு வீடியோக்கும் 24 hours கூட போகும், ஓகேங்களா. ஸோ இது வந்து டைம் இல்லாத காரணம் தான். இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நிறைய நம்ம வந்து சோஷியல் மீடியாவை இப்போ நம்ம இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம வந்து எது யூஸ் பண்ணுறோமோ அதுதான் சொல்லியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணி இதை விட்டு போயிருக்கலாம், ஓகேவா. விட்டு போனது ஓகே, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இது விட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் வந்து நீங்கள் எத்தனை பேர் இந்தமாரி சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம வந்து சொன்ன இது இல்லாமல் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவை நிறைய யூஸ் பண்ணுவோம். நான் டிக்டாக்லாம் சொல்லிட்டேன். ஸோ இதுலேயே வந்து எத்தனை பேர் நான் காமிச்சிருப்பேன், 200-300 வந்து யூஸ் பண்ணுறோம், வேர்ல்டு வைடு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்தியாவில் யூஸ் பண்ணுறத பேசிக் நம்ம சொல்லிட்டோம். இதில் வந்து நிறைய இருக்குது, ஓகேவா. ட்விட்டர் இருக்குது. இந்த ட்விட்டர்ன்றது ஃபேஸ்புக்கை பேசுகிறது தான், ஓகேவா. அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே மாரி தான் ட்விட்டர். இந்த ட்விட்டர்ன்றது இப்போ எக்ஸுன்ற மாரி மாறிடுச்சு. பிளாக் கலர் ஃபஸ்ட்டு ட்விட்டர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், ஒரு பறவை பறக்கிற மாரி வந்துடும், ஓகேவா. ஸோ ஒரு பேர்ட்ஸ் வந்து பறக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்னென்னா எக்ஸ் இணையதளம்ன்ற மாரி வந்துருச்சு, ஓகே. ஒரு ஜென்ரேஷன் மாற வந்து அவங்க அப்டேட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம இதில் காமிச்சு ஷோ பண்ணுறது என்னென்னா இது ஒரு கிராஃப், ஓகேவா. இந்த கிராஃப் வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மில்லியன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஒரு கிராஃப் தான் இது. இந்த கிராஃப்ட்டு வந்து இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுலேயே வந்து என்னென்ன கிராஃப்ட் நிறைய பேர் இருக்காங்கன்னா ஃபேஸ்புக் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, வீசாட்டு, ஸோ இந்தமாரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டு வைடு எடுத்த ஒரு டேட்டா தான் இது. இந்த வேர்ல்டு வைடில் இவ்வளோ பெரிய டேட்டாஸ் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இதில் வந்து இப்போ இவ்வளோ சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது இப்போ இவ்வளோ டிராஃபிக் இருக்குது, இவ்வளோ டிராஃபிக் வந்து கிரியேட் ஆகும். இந்த டிராஃபிக் கிரியேட் ஆகும் தான் எல்லாத்துக்கும்
லைக் நம்ம சொன்னது ஏற்கனவே பிகினிங்கில் சொன்னதான் ஐபி. இந்த ஐபி வந்து இந்த ட்ராக் மூலிமா இந்த ட்ராக் வேறு, அந்த ட்ராக் வேறு, அந்த ட்ராக் வேறு. லைக்ஸ் நீங்கள் சிசிடிவி கேமராஸ்லாம் வச்சுருப்பீங்க. அந்த ஓகே, இந்த சிசிடிவி கேமராலாம் ஸோ அதுவும் அதே ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா. இதில் வந்து சிசிடிவி கேமராவுக்கு அதுக்கு ஒரு வைஃபை சிஸ்டம் இருக்கும், இந்த வயர்லெஸ் இருக்கும். ஓகேவா. வைஃபைன்றது வயர்லெஸ் தான். ஓகே, வைஃபை வந்து இந்த மொபைல் டேட்டா சொல்லுவோம், இந்த வயர்லெஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. அதை பற்றி தான் நம்ம அது சொல்லுவோம். இந்த மொபைல் டேட்டா வைஃபைன்னு சொல்லுவாங்க. வைஃபைன்றது ஒன்றே கிடையாது. அந்த வைஃபைன்றது வயர்லெஸ் ஃபெசிலிட்டி. ஓகேவா. இதுதான் அதோடைய ஃபுல் மீனிங்கு. அதை வந்து ஷார்ட் ஃபிலிமில் தான் டபிள்யூ வந்து டபிள்யூன்னு சொல்லுவாங்க, ஐ வந்து வைஃபை அப்படின்னு தான் வயர்லெஸ் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, வயர்லெஸ் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்தமாரி தான் வந்து இந்த வைஃபையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. மொபைல் டேட்டா சொல்கிறாங்க. இந்த மொபைல் டேட்டா இந்த வைஃபைன்றோடைய ரீசன் இது தான். ஸோ இதுலேயுமே வந்து ஐபி அட்ரஸை வந்து கிரியேட் பண்ணுவோம். இது இந்தந்த ட்ராக்கு மூலிமா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. இதில் வந்து சோஷியல் மீடியாவில் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன. ஓகேவா. இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்னது தான், வேர்ல்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணலாம். இல்லை குயிக் சாட் வந்து பண்ணிக்கலாம். குயிக் சாட் யாருக்கு பண்ணணுமோ குயிக் சாட் பண்ணிக்கலாம். நாலேஜை வந்து க்ரோத் பண்ணிக்கலாம். நாலேஜை வந்து க்ளோ பண்ணுறது, அவங்களோட நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறது. ஸோ அந்தமாரிலாம் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பிஸ்னஸ் போஸ்டர்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். பிஸ்னஸ் போஸ்டர் வந்து ஜஸ்ட் இது ஷார்ட் ஃபார்ம் தான். ஓகேவா. ஜஸ்ட் இது வந்து நம்ம டீப்பாக ஆல்ரெடி பிகினிங்லேயே சொல்லியாச்சு, ஷார்ட் ஃபார்ம் தான் இது வந்து. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆஃப் யுவர் டேலண்ட். ஓகேவா. இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ லைக் உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு வந்து இல்லை அட்வான்டேஜாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் யுவர் ட்ரபிள். ஓகேங்களா. இந்த ட்ரபிள்ன்ற போது நம்ம வந்து அதில் என்னென்ன ட்ரபிள்ஸ் இருக்குது, ட்ரபிள் ஷூட்டிங்ஸு அதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கும் ஒரு இருக்கலாம். உங்கள் கேரியரை வந்து நல்லா வந்து க்ரோத் பண்ணுறதுக்கும் வைக்கலாம். இதில் வந்து மேக் எ டிஃப்ரெண்ட்டு, க்ரோ இந்த பர்சனாலிட்டி, ஸ்டே நோ. இதில் வந்து நீங்கள் வந்து அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது லைட்டாக தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஏற்கனவே பிகினிங்கில் நல்லா எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே கொடுத்தாச்சு. இல்லை டிஸ்அட்வான்டேஜ்னு வந்தால் ப்ரைவசி ப்ராப்ளம். ஸோ ஆல்ரெடி சொன்னதான் ஆக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றது ப்ரைவசி ப்ராப்ளம் நிறைய வந்து இருக்குது. இதில் வந்து பில்லிங் த ரூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக் நியூஸு இது ஃப்ரெண்ட்லியாக இந்த வந்து இதில் வந்து டிஜிட்டல் அக்கௌண்டன்டிங், எடிட்டிங். இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேக்காக வந்து நியூஸ் கொடுக்குறது. இதில் வந்து சில பேர் சோஷியல் மீடியா எல்லாமே போடுறது உண்மைன்னு கிடையாது. இதில் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். இதில் வந்து ஃபேஸ் வந்து காட்டுறதுங்க நிறைய பேர் கம்மி தான். ஓகேவா. ஏன்னா ஸோ அந்த ஒரு ப்ரைவசி ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால தான். வாட்ச் அவர் ஃபார் ஸ்கேமர்ஸ். இதில் வந்து வாட்ச் அவுட் ஃபார் ஸ்கேமர்ஸ். இதில் வந்து ஸ்கேமர்ஸில் நிறைய பேர் வருவாங்க. பிகினிங்கில் சொன்னது தான் நம்ம. ஸோ இதில் வந்து ஸ்கேமர்ஸில் நிறைய பேர் வருவாங்க, ஹேக் பண்ணுவாங்க. இதில் வந்து இன்ஃபோ ஓவர்லோடு, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்லாம் ஓவர்லோட் ஆகிறது சான்ஸுக்கு. ப்ரைவசி ஆல்வேஸ் பெட்டர்ஸ். ஓகேவா. இதில் வந்து ப்ரைவசி வந்து இதில் வந்து சேஃப் அண்ட் செக்யூர் கிடையாது. சோஷியல் மீடியாமா அதுக்கு நம்ம பேனிக் ஆகிட்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறோம். எல்லாமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ண தான் போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாருமே ஒரு சோஷியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். லைக் நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் நம்ம பார்த்த சோஷியல் மீடியாவிலே இவ்வளோ டேட்டாஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ டேட்டாஸ் வந்து. பட் இது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். உங்களுக்கு எதனா தெரியுது, ஸோ இதில் நம்ம எதனா விட்டு போயிருக்கணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஆப் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா. லைக்கு நம்மள ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஷேர்சாட்டு, மெயிலு. ஸோ இதெல்லாம் தவிர டிக்டாக்கு, இதெல்லாம் இந்த ஃப்ளாகரு, இதெல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதது வேறு என்ன நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, டிஃப்ரெண்ட்டாக என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு வியூவர்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒன்று சொல்கிறோம், இந்த ட்ரெட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்தமாரி வந்து பெட்மீட் ஏதோ இருக்குது, நிறைய இருக்குது. இந்த ஜப்பான்ஸில் லாங்குவேஜ் பண்ணதெல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து சொன்னாலும் யூஸ் இல்லை. ஏன்னா வந்து நம்ம இந்தியன்ஸில் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜில் தான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ தமிழ் லாங்குவேஜ்னும் போது இதை தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. இதில் வந்து இப்போலாம் வந்து இன்டெலிஜென்ட்டு வந்து நிறைய வந்துச்சு. இப்போ இதில் வந்து அட்வான்ஸ் இதில் என்னென்ன வந்து இப்போ ஏஐ பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இந்த ஏஐனா என்ன? ஸோ இது ஒரு ரோபோ தான். இந்த ஏஐங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஓகேவா. இதுதான் ஒருடைய மீனிங். ஓகேவா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அதோடைய மீனிங். அதுதான் ஷார்ட்டாக வந்து ஏஐன்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ன பண்ணுதுன்னா,
ஜஸ்ட் லைக் நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும், ஒரு கண்டென்ட்டாக கொடுத்தாலே வீடியோ கொடுத்துரும். லைக் நீங்கள் வந்து இந்த இதிலே வந்து ஜிபிடின்னு ஒன்று ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. லைக் நீங்கள் கூகுள் மாரி தான் இந்த ஜிபிடியில் வந்து லைக் நீங்கள் எதனா ஒரு 2 வேர்ட்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேராகிராஃபே வந்து கொடுத்துரும். இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதுவும் ஒரு ஏஐ தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான். அதுவும் ஒரு ஏஐ தான். அந்த ஏஐயில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருவாங்க ஆல்ரெடியே. நீங்கள் என்ன கேட்பீங்களோ ஒரு ஹியூமன்ஸுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம் ஐசியில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அது வந்து ஆக்டிவாக உங்களுக்கு வந்து ஆன்சரபிள் கொடுத்துட்டே இருக்கும். லைக் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாரி உங்களுக்கு ஆன்சரபிள் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் ஒரு ஏஐயுடைய கான்செப்ட்டு. ஏஐ சொல்லுவோம். ஓகேவா? அதோடைய கான்செப்ட் அதுதான். ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டே இருக்கும். இதில் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஏஐ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து லாங்குவேஜஸ் வைஸ் நிறைய இருக்குது. இப்போதைக்கு தமிழ் கொஞ்சம் சில சாஃப்ட்வேர்ஸில் வருது, சில இதில் வரதில்லை. இங்கிலீஷ் வருது. உங்களுக்கு வந்து ஹிந்திலையும் ஃபீச்சர்ஸில் நிறைய வரும். மல்டி லாங்குவேஜில் நிறைய வருது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னால ஸோ இங்கிலீஷில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ரோபோ தான். ஓகேவா? நீங்கள் லைக் படம்லாம் பார்த்துருப்பீங்க, ரோபோ படம்லாம். ஸோ அந்தமாரி ரோபோவில் கான்செப்ட் தான். இப்போ ரோபோவே நிறைய வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம லைக் நம்ம சில ரோபோ படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதுவே கார் ஓட்டும், பைக் ஓட்டும். ஸோ இந்தமாரிலாம் போகணும். ஓகேவா? நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ஆர்டிக்கல் வந்து ரீட் பண்ணுறோம். ஆர்டிக்கல் வந்து கண்டென்ட்டை வந்து ரைட் பண்ணுறோம். இப்போ வந்து அதுவே கொடுத்தாலும் அதுவே ரெடி பண்ணி கொடுத்துரும். நம்ம வேலை வந்து ஈஸியாக ஆக்கிடுது. இந்த வந்து ஏஐ வந்து அந்த ஏஐன்றது ஒரு ரோபோ. ஜஸ்ட் அது ரோபோ. அது என்ன சொல்லணுமோ அது சொல்லும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா சிட்டின்னு இருக்கும். ஸோ ஓகேவா? அந்தமாரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்தமாரி மோர் தென் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம நிறைய டேட்டாஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்தெந்த நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் மேக் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்தமாரி மோர் தென் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் ஆன்லைன் ரிலேட்டாக நிறைய நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோவே பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மோர் தென் ஆன்லைன் ரிலேட்டான விஷயம்ஸ் நிறைய நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகேவா? நம்மளோட சேனலை வந்து கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்க. நிறைய விஷயம் நம்ம டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சது தான். இதில் தெரியாத ஐட்டம் உங்களுக்கும் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் யூஎஸ்க்கும் யூஸாக இருக்கும், நம்மளுக்கும் யூஸாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.